தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம குஜிலி மஸ்து பண்ண போகிறோம். யாரை குஜிலி மஸ்து பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யாரையாவது பேசி குஜிலி மஸ்து பண்ண போகிறோமானா கிடையாது. ஒருத்தர் அடங்க மறு அத்து மீறுன்னு சொல்லி குஜிலி மஸ்து பண்ண சொல்லியிருக்கார் எல்லாருக்கிட்டையும். யாராவது உன்னைய பிடிச்சா நீ அடங்க மறு, யாராவது உன்னை தடுத்தாங்கன்னு நீ அத்து மீறு, நீ மீசையை முறுக்கு, இது எகிரி அடிக்கக்கூடிய திருமாக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சொன்னவர்கிட்டையே அடங்க மறுத்து அத்து மீறி குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. அப்படி குஜிலி மஸ்து பண்ண நம்ம அண்ணன் திருமா அவர்களை தான் நம்ம இந்த பதிவில் எப்படியெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே ஒரு பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னக்குட்டி நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் இணைந்தே பயணிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற கூட்டணி 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி என்கிற செய்தி. தம்பி சீமானும் தம்பி விஜயும் RSS கை குழந்தைகள் வெளியே தெரிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் தெரியல, அண்ணனுக்கு ஒரு மினி சீட்டை போடு, அண்ணன் கப்புன்னு போயிடாது. தாய் சிறுத்தை கம்முன்னு படுத்துட்டு, இப்போ தாய் சிறுத்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு உளுந்தூர்பேட்டையில், ஊர் பேர் பார்த்தீங்களா, உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படி ஒரு மாநாடை கூட்டுறாங்க. இது இதுக்கு முன்னக்கூட்டிய தேர்தல் முன்னக்கூட்டியே கூட்ட வேண்டியது. அங்கே திமுக மண்டல நறுக்குன்னு கொட்டினதுனால நீங்கள் இப்போ முன்னாடி கூட்டாதீங்கன்னு அவர் கூட்டாமல் போயிட்டார். இப்போ சரி உளுந்தூர்பேட்டையில் சும்மா தானே இருக்கிறோம், ஒரு மாநாட்டை கூட்டம்னு சொல்லி மாநாட்டை கூட்டாப்புல. இப்போ இந்த மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, நல்லா பார்த்துக்கணும். இந்த எழுச்சி மாநாட்டில் அண்ணனை எழுந்திருக்கவே விடலை. அண்ணன் நடந்து, அந்த ராம்பாலுக்கு அண்ணன் நடந்து வரும்போது அண்ணனை சிறுத்தைக்குட்டிக்கு போட்டு பரண்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தலை தெரிச்சு ஓடி போகிறாரு. அவர் என்ன துக்க வெட்டி கூட வராது, இப்படி போடுறீங்க. அவருக்கு வரவேற்கிற மாதிரி தெரியல, நாடி கட்டு கட்டுறாங்க அவருக்கு சிறுத்தைக்குட்டீஸ். அண்ணன் தெளிவிட பாக்கிய அதனாலதான் அப்படி போடுறாங்க. ஐயோ பாவம் அண்ணனை, அப்படி அண்ணன் ஒரு ஸ்டைலாக நடந்து ஒரு வாழ்க்கை போட்டு அடுத்த தளபதியாக நம்ம முன்னிறுத்தி தமிழ்நாட்டை நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், அடுத்த கட்டத்தில் நம்ம போயிடலாம். அண்ணன் நடக்க விட்டா அண்ணன் நடக்கவே விடலை. ஏன்னா அண்ணனோட எண்ணம் தான் செயல்பட விட மாட்டேங்கிறீங்க. அண்ணன் நடக்காவது விடுங்களேன், பார்த்தீங்கன்னா நடக்கக்கூட அண்ணனை விடலை. அதாவது இந்த கூட்டணி தாவேக்கா கூட்டணி கூட்டணி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் இந்த கூட்டத்தில் அறிவிப்பு கொடுக்கார். சரிங்களா? இப்போ இந்த கூட்டணியை நம்ம எப்படி உறுதிப்படுத்துறது? உண்மையிலேயே நீங்கள் தாவேக்கா கட்சி கூட தான் இணைஞ்சிருக்கீங்களா? நாங்கள் எப்படி நம்புறது? தாவேக்கா கட்சிக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது டேரெக்டாக நடிகர் விஜயே கேள்வி கேட்குறார். எப்படி கேள்வி கேட்குறாருன்னா, முதல்ல திருமாவளவன் நீங்கள் மீட்டிங் போடுறீங்களா, மீட்டிங்கில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்காங்க. பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ரேம்பால் போட்டிங்களா, அதே மாதிரி நானும் ரேம்பால் போட்டிருக்கேன். நீங்கள் நடந்து போனீங்களா, உங்கள் தொண்டர்களை உங்களை துண்டை போட்டாங்களா, ஏன் தொண்டர்கள் நம்ம துண்டை போட்டாங்க. நீங்கள் நடந்து வரும்போது உங்களை பார்க்குறதுக்கு, உங்களை பிடிக்கிறதுக்கு ஓடி வந்தாங்களா தற்கொரிஸ். இங்கே சீட்டாஸ் எப்படி ஓடி வந்தாங்க, இப்போ நம்புறீங்களா? இல்லைங்க, எனக்கு இன்னும் கூடுதல் தகவல் வேணுங்க. நீங்கள் இங்கே கூட இணைஞ்சிருக்கீங்க, நீங்களும் ஒரு தற்கூரி கூட்டம் தான், நீங்களும் தாவேக்கா கொள்கை கூட்டம் இணைஞ்சிருக்கீங்கன்னு இன்னும் நம்பணும்னா, இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணுறதுக்கு சீட்டாஸுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, நம்மளும் பேருந்தில் ஏறி நின்றோம்.
நம்மளும் உண்மையான தற்கொலைகள் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணாதான் நாளைக்கு இந்த அமைச்சரவையில் இன்னும் உறுதியாக இருக்க முடியும். அப்போ அதனால் என்ன களத்தில் இறக்கிட்டாங்கன்னா, திருமாவளவன் காட்டுறாருங்க பார்த்தீங்களா, உங்கள் கட்சிக்காரன் எவ்வளவு அநாகரிகமாக நடப்பான். ஒருத்தனுக்காக தாய் கட்சிக்காரனுக்கு உங்களை பார்க்க வரனுக்கு ஒருத்தனுக்காவது மூளை இருக்கா, அறிவுன்னு ஒன்று இருக்கா? மரத்தில் ஏறுவான், பஸ்ஸில் ஏறுவான், உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்களா? அதே தான் ஏன் தொண்டனும். இப்போ ஏன் தொண்டை என்ன பண்ணுறான்னா, எப்படி தற்கூரி தாழ்க்க கட்சிக்காரங்கெல்லாம் பண்ணினாங்களோ அதற்கும் சட்டம் சலிக்காமல் சீட்டாஸ் களத்தில் இறங்குவாங்க. பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோடு எடுத்து காமிச்சிருக்காப்புல. இதை பார்த்தோட விஜய் மிரண்டார். ஆகா, நம்ம கூட்டத்துக்குன்னே செதுக்கப்பட்ட சிற்பியாக சீட்டாஸ் இருக்கிறாங்களே, இவங்களை விட்டுறக்கூடாது. இந்த தற்கொலை கூட்டமும் இந்த சீட்டாஸ் கூட்டமும் சேர்ந்து நாளைக்கு தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக சீரழிக்கணும். இதுதான் சரியான கூட்டணின்னு சொல்லி இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடந்த உடனே விஜய் அவர்களும் திருமாவளவனும் நேரில் சந்தித்தாங்க. இப்போ இந்த கூட்டணி உறுதிப்படுத்தக்கூடிய காணொளி தான் இந்த காணொளி. இப்போ தான் உண்மையான தவைக்காக்குனே செதுக்கப்பட்ட சிட்டாஸ் இவங்க வந்து என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். அதுக்குள்ளே உங்களை முடிச்சுடாய்க்கிட. இப்போ அண்ணன் வந்து நிறைய பேசணும், நிறைய கருத்துக்கள் எடுத்து வைக்கணும், தமிழ் தேசிய கருத்துக்கள் நினச்சி அண்ணன் வந்தாப்புல. ஆனால் இந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் வந்து ஜெய் சொல்லுவார், பரமா உயிர் பைத்த காமிச்சிட்டான், பரமா உயிர் பைத்த காமிச்சிட்டான் பரமான்னு கத்துவார் தெரியுமா சசிகுமார்கிட்ட. அதை மணிக்க எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பரமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். அண்ணனுக்கு உயிர் பைத்த காமிச்சிட்டாங்க சீட்டாஸ் முழுக்க. சிரிச்சுக்கிட்டே இருக்க. அண்ணனை பார்க்கும்போது ஏதோ கூட்டத்தை முடிச்சு வந்த மணிக்கே தெரியலை. ஏடா உங்களை நம்பி கூட்டம் போடுறது குத்தமாடா. அந்த மனுஷன் வயசு காலத்தில் பாவமொழியா உங்களுக்கு. அவரை பார்க்க ஏதோ ஒன்று எங்கேருந்து வந்த மணிக்கு தப்பிச்சு விட்டா போதுடா சாமி வந்த மணிக்கு வர வச்சுருக்கீங்க அவரை வந்து. இது அண்ணன் திரும்பாதானா? இன்னும் சொல்கிறேன், இத்த தண்டிக்க ஒருத்தர் மிதிச்சாம்பார் மிதி. சிரிப்பு தான் அண்ணன் அடிச்சு. படம் பார்த்துட்டேன் போய் உட்காரு ப்ளீஸ், போய் உட்காருப்பா. இப்ப நீங்க மறைச்சிருந்தீங்கன்னாக்கா அங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. உட்காரு தம்பி, உட்காருப்பா. ஏய் கருப்பட்ட கொண்டராணி உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு. தொண்டராணி நிக்கிறவனா கீழே இறங்கி நில்லுங்க தயவு செய்து. நான் மறுபடியும் அங்க வர வேண்டி இருக்குது, அதனால எல்லாரும் இறங்குங்க. மேடையில முதல்ல கருப்பு சட்டை போட்டவங்க பூரா பின்னால போங்க, யாரும் முன்னால உட்காருங்க. இந்த பக்கத்துல தயவு செய்து போங்க ப்ளீஸ். சைலன்ஸ் ப்ளீஸ். ஏய் அமைதி அமைதி. அதாவது ஒரு கூட்டம் போட்டு யாரும் பேசாதீங்க, பேசாத, ஒழுங்கா வா, ஒழுங்கா நில்லு, அங்கே போகாத, இங்கே போகாத, பின்னாடி வா, முன்னாடி வராத அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டிருக்கனா அது விசிகா கூட்டம் மட்டும்தாங்க. அதாவது கருத்தை பற்றி பேசலை, ஒரு அதாவது ஒட்டுமொத்த பொறுக்கிகள் உட்கார வச்சு நீங்களும் இங்கே வராதிங்க, அங்கே வராதிங்க, இங்கே அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிற மணிக்க ஒரு மாநாடு. இதுதான் மாநாடு நடத்தியிருக்காரு. இந்த ரேம்ப்ல நிக்கிறவனா கீழே இறங்கி நில்லுங்க. நம்ம அண்ணன் நடந்து வருவாரு. நான் மறுபடியும் அங்க வர வேண்டி இருக்குது, அதனால எல்லாரும் இறங்குங்க. மேடையில முதல்ல கருப்பு சட்டை போட்டவங்க பூரா பின்னால போங்க, தொண்டராணி யாரும் முன்னால உட்காருங்க. இந்த பக்கத்துல தயவு செய்து போங்க ப்ளீஸ். ரைட், படம் பார்த்துட்டேன் போய் உட்காரு ப்ளீஸ், போய் உட்காருப்பா. இப்ப நீங்க மறைச்சிருந்தீங்கன்னாக்கா அங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. கீழே உட்காருயா.
கடைசியில் அண்ணன் வந்து ஒரு தீப்பந்தத்தை அப்படி தூக்கி தீப்பந்தம் எடுத்து தீண்டாமே கொளுத்து அப்படின்னு சொல்லி தீப்பந்தத்தை காமிச்சு அண்ணன் நின்றுட்டு இருக்காப்புல. நிற்கிற இடத்துல அண்ணனுடைய அந்த அழகான முகங்களை மறைப்பதற்கு வன்னியரசுக்கு ஒரு கை வச்சிட்டாப்புல. நான் மினிஸ்டருங்க இருந்துட்டு போட்டுங்க நான் தலைவருங்க அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய வன்னியரசு பிடிச்சிருக்கிற தீப்பந்தத்தை கையை தட்டி விடுறார். நான் மட்டும் தான் பிடிப்பேன், யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் தான் நிற்பேன்னு சொல்லி தட்டி விட்டாப்புல. ஒட்டு மொத்தத்தில் அந்த அதாவது ஒரு மாநாடு அப்படின்னா எப்படியெல்லாம் ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அண்ணன் ஒரு மாநாடு போட்டார். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. தமிழ் தேசிய மாநாடுன்னு சொல்லி சீமானு போட்டார். அது அந்த மாநாடு எப்படி நடத்தணும், எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி பண்போடு நடக்கணும், கடமையோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமாக ஒரு மாநாடு நடத்துவார். அது தமிழ் தேசிய மாநாடு. இது வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இது எப்படின்னா ஒரு கூட்டம் எப்படி நடத்தக்கூடாது, எப்படி செயல்படக்கூடாது, எப்படி அடாவடித்தனம் பண்ணக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுறக்காக கூட்டிங்க. தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அண்ணன் திருமாவளவர்களை வந்து இப்படிலாம் நடத்தக்கூடாதப்பா தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக தன்னையே அர்ப்பணித்து தலை தெரிச்சு ஓடி இப்படி ஒரு மாநாடை நடத்தியிருக்காப்புல. ஒட்டு மொத்தத்தில் இந்த மாநாடு நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி வேணாலும் கூட்டம் நடத்திக்கிடலாம், ஆனால் இந்த கூட்டத்தை மாதிரி எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத முன்னுதாரணமாக அண்ணன் நின்று தலைமையேற்று நடத்தியிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரங்கள்லாம் நீங்கள் இதை ஒரு கேவலமாக அசிங்கமாக அருவருக்கு தகுந்தமாக இதெல்லாம் ஒரு மாநாடாக தூணும் துப்பாமல் ரோல் மாடலாக எடுத்து அடுத்த முறை நீங்கள் நல்ல மாநாடை நடத்துங்கன்னு சொல்லி அண்ணன் வழிமுறை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவர்களுக்கு நம்ம மன்மத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த தாவைக்கால் இணைஞ்சி விசிக என்கின்ற கட்சியினுடைய இந்த எழுச்சி மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். எனது மன்மத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்மத நன்றி.